ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் இந்த பாவத்தை விட்டு விலகி வாழ பிரயாசப்படும் போது தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எது பாவம் என்பதையெல்லாம் நீங்களும் நானும் உட்கார்ந்து ஆராய வேண்டுங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் 100% நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் தவறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பாதைகளில் நம்ம தவறும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பாவம் நம்மளை ஆளுகை செய்கிறது. அப்போ அந்த பாவத்தையெல்லாம் விட்டுவிட பிரயாசப்படணும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். பாருங்கள், பாவம் செய்கிறது, விழுகிறது தப்பு இல்லைங்க. ஆனால் எழுந்திருக்க முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தவறு. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். காட் பிளஸ் யூ.